ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பீஸ் தைக்க போகிறோம். அதுக்கு மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வெட்டியிருக்கோம் இல்லையா, அதை போட்டு பின் பண்ணிக்கோங்க. அது கழுத்தில் பின் பண்ணிக்கோங்க. கழுத்து சைடு பின் பண்ணிக்கிட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுங்க. இதை போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தையல் போட்டாச்சு. கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு லைனிங் பீஸை அப்படி திருப்பி இதில் நம்ம ஒரு படிமான தையல் போட போகிறோம். போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நம்ம இப்போ கால் இன்ச்சு தையல் போட்டு சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த லைனிங் பீஸ் அப்படியே உள் பக்கமாக திருப்பி போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இப்போ படிமான தையல் போடணும். இந்த ஓரமாக படிமான தையல் போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இனி நம்ம கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி ஒரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு தையல் அப்படி போடுறோம். போட்டுக்கிட்டு அப்படி ப்ளவுஸை திருப்பி சுற்றி ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போட போகிறோம். ப்ளவுஸை திருப்பி அப்படி சுற்றி ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போடணும். சுற்றி ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போடணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு ப்ளவுஸோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அதோட பேக் சைடு இதில் எக்ஸ்ட்ரா துணி வச்சு நம்ம கால் இன்ச்சு தையல் போட்டு அப்படி திருப்பணும். நம்ம அதில் ப்ளவுஸ் அப்படி மடித்து தைக்கிறத விட எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைச்சா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுதான் ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு துணி வெட்டி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கால் இன்ச்சு தையல் போட்டு அது திருப்பி ஒரு படிமான தையல் போட்டு அப்படியே உள்ளே திருப்பணும். இருங்க, தச்சிட்டு காமிக்கிறேன். ஓரமாக தையல் போட்டாச்சு. இப்போ எப்படி டாட் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டர் இல்லையா, அந்த ஷோல்டரோட நடு சென்டர் எடுத்துக்கணும். நடு சென்டர் எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், ஷோல்டரோட நடு சென்டர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இதில் ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிக்கணும். அவ்வளோதான். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு முடிஞ்சுது. இப்போ ஒரு சைடு டாட் பிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு சைடும் டாட் பிடிச்சாச்சு. ஷோல்டரோட நடு சென்டர் எடுத்து இதை பாருங்கள், ஷோல்டரோட நடு சென்டர் எடுத்து மடித்து ஒரு டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. அவ்வளோதான், பேக் சைடு முடிஞ்சுது. இனி அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், பேக் சைடு முடிஞ்சுது. இனி அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.